ஒரு காட்டில் மயிலும் நிறைய விலங்குகளும் இருந்துச்சு. இந்த மயில் என்ன தெரியுமா பண்ணும், காட்டில் இருக்க மற்ற விலங்குகள்லாம் பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும். யானை இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யானையை பார்த்து பொறாமப்படும். மான் இப்படி அழகாக துள்ளி துள்ளி போதே அப்படின்னு சொல்லிட்டு மானை பார்த்து பொறாமப்படும். சிங்கத்தை பார்த்து பொறாமப்படும். எல்லா விலங்குகளையும் பார்த்து இந்த மயில் பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நல்லா மழை வராப்புல இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து மயில் என்ன பண்ணுச்சு, தன்னோட தோகையை விரித்து ஆட ஆரம்பிச்சுது. ஆடிக்கிட்டே இருந்துச்சு. சரி பாடலான்னு சொல்லிட்டு வாய் திறந்து பாட ஆரம்பிச்சுது. அது வாய்ஸ் அதுக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குது நம்மளோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மயிலை அழுக ஆரம்பிச்சிருச்சு. அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த பக்கம் அந்த ஒரு பறவை என்ன பண்ணுச்சு, மயில்கிட்ட கேட்குது, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த மயில் சொல்லுது, நான் பாடலான்னு சொல்லிட்டு வாய் திறந்து பாட ஆரம்பித்தேன். என்னோட குரல் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, அதனால தான் எனக்கு அழுகையாக வருது. குயிலெல்லாம் பாரு எவ்வளோ அழகாக பாடுது, எனக்கு பாட்டு இவ்வளோ அசிங்கமாக வருதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிது மறுபடியும். இப்போ அந்த பறவை சொல்லுது அந்த மயில்கிட்ட, நீ அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறியே, உங்ககிட்ட இருக்கிறத நினச்சி நீ பெருமைப்பட்டிருக்கியா என்னைக்காச்சும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. என்கிட்ட என்ன இருக்குது பெருமைப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி மயில் சொன்னிச்சு அந்த பறவைகிட்ட. அட உனக்கே தெரில பாரு, நீ இப்போ மழை வரும்போது நீ உன்னோட தோகையை விரித்து ஆடுறியே, அது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நீ அதை நினச்சி நீ என்னைக்காச்சும் நீ பெருமைப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த பறவை அந்த மயில்கிட்ட. அப்போ தான் அந்த மயில் நினச்சிது, அப்படியா அது அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தன்னை பற்றியே அந்த மயில் தன்னை பற்றியே உணர்ந்துச்சு. இப்போ அந்த பறவை அந்த மயில்கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும், அதை நினச்சி அவங்க பெருமைப்பட்டாலே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களை பற்றி பொறாமப்பட்டு என்ன ஆக போகுது, அடுத்தவங்களை பற்றி பொறாமப்படுற நேரமும் காலமும் வேஸ்ட்டு தானே, அதை விட்டுட்டு சிறப்பாக இருக்குன்னு நினச்சி பெருமைப்பட்டாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை என்ன பண்ணுச்சு, அந்த மயில்கிட்ட சொல்லிட்டு பறந்து போயிட்டு. அப்போ தான் மயிலுக்கே தெரியுது, நம்மகிட்ட இவ்வளோ அழகு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி அது பெருமைப்பட ஆரம்பிச்சுது அந்த மயில்.